உணவகத்துறை உள்ளிட்ட தொழில்துறைகள் எதிர்நோக்கி வரும் அந்நிய தொழிலாளர்கள் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் விஷயத்தில் அரசாங்கம் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பிரேஸ்மா எனப்படும் மலேசிய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் டத்தோ ஜவஹர் அலி தயூப் கான் மீண்டும் கோரிக்கை வைத்திருக்கின்றார். அந்நிய தொழிலாளர்கள் பற்றாக்குறைக்கு தீர்வு காண கோரி பிரதமரிடமும் உள்துறை அமைச்சிடமும் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்மிடமும் உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவினத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அர்மிசானிடமும் கலை கலாச்சார சுற்றுலாத்துறை அமைச்சிடமும் கோரிக்கை மனுக்களை சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் குறித்து இதுவரை சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை என்று அவர் அதிருப்தி தெரிவித்தார். உணவக தொழில்துறை உள்ளிட்ட இந்தியர் சார்ந்த தொழில்துறைகளில் தற்போது அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. இதனால் தான் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும்படி நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.